நம்ம தமிழ்நாட்டோட கல்விக்கு எவ்வளோ தெரியுமா நிதி பட்ஜெட்டு? 46,000 கோடி. 46,000 கோடி. ஆனால் நம்ம மத்திய கவர்மெண்ட் நம்மளுக்கு தராமல் நிறுத்திருக்க நிதி எவ்வளோ தெரியுமா? வெறும் 250 கோடி. அதாவது எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இந்த 250 கோடி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளுக்கு ஆர்டிஇ, ரைட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது நம்மளுக்கு தனியார் பள்ளியில் ஒரு 25 பேருக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, டோட்டலாக அந்த ஆர்டிஇ அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் இல்லை. நாங்கள் தான் கல்வியை இங்கே வளர்க்க வந்தவங்க, நாங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு. எதுக்கு பண்ணி திமுக அரசு சொல்கிற அப்படின்னாக்க, காரணம் நல்லா தெரிஞ்சுங்க. விஜய் பயிலகம் சொல்லிட்டு எல்லா பக்கமுமே ஆரம்பிச்சு விஜய் அண்ணனோட பயிலகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயிலகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு கூட நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட சென்னையில அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயிலகத்தை இடிச்சு தரமட்டமாக்குறதுக்கு ஒரு 5 மணி நேரமா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அரசியல்ல கிடையாது, மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்க கிடையாது, தன்னுடைய உழைப்புல நடிச்சு ரசிகர்களை பார்த்த இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய விஜய் அண்ணனுடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள், தொண்டர்கள், நண்பர்கள், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவங்க மேக்சிமம் நண்பர்கள்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொந்தமா நடத்தக்கூடிய அந்த பயிலகத்தை இன்னைக்கு இடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனா திமுக அரசு நம்மளுடைய வரிப்பணத்துல அவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வரிப்பணத்துல இந்த எலெக்ஷனுக்கு வரப்போவையில ஒன்று சொன்னாங்க. என்ன பண்ணாக்க, இல்லம் தேடி கல்வி அப்படின்னாங்க. அதாவது பள்ளிக்கூடம் முடிச்சோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தனியா மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னார்வலர்கள் அப்படின்னு உருவாக்கப்பட்டு ஒரு 8 மாசம் நடத்தினாங்க. வெறும் 8 மாசம் தான் அவங்க நடத்த முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த இல்லம் தேடி கல்வியெல்லாம் கிடையாது இப்ப. ஏன்னா அதை என்னால் ஆதாரபூர்வமாக பண்ண முடியும், சொல்லவும் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அக்கௌண்ட்லாம் பணம் வர்றதில்லை. ஏன்னா அவங்க அந்த வேலையை இப்போ அந்த தன்னார்வலருக்கு இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா 1000 ரூபா கொடுக்க முடியலை. ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி 60 வருஷமா இருந்த 4.5 லட்சம் கோடி கடனை வெறும் 4 வருஷத்துல 9 லட்சம் கோடிகள் லட்சங்களுக்கு மேல கடனாக்கி வச்சிருக்காங்கல்ல. அதனால கொடுக்க முடியாத சூழ்நிலைமையில இன்னைக்கு கல்விக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரிப்பணத்துல நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தையோ அல்ல தன்னார்வலரை வச்சு நடத்தக்கூடியதோ அந்த கல்வியை கூட கொடுக்க முடியாத திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னாக்க, விஜய் அண்ணனுடைய விஜய் பயிலகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பூரா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே இடிக்கிறது, இந்த மாதிரி மிரட்டல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்காகன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல. சும்மா இருக்கிற குலவின்னு சொல்லுவாங்க, தேன்